கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்பொழுது நேரடியாய் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள் வசனத்துக்குள் கடந்து செல்ல போகிறோம். சீக்கிரமாகவும் சுருக்கமாகவும் சில வார்த்தைகளை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபித்து சற்று முன்பாகவே இந்த கூட்டத்தை நான் முடிக்க போகிறேன். காரணம், கரங்கொடுக்கும் ஊழியத்துக்கான ஆயத்த வேலைகள் மற்ற காரியங்கள் நிறைய இருக்கிறபடினால், தேவ பிள்ளைகள் வந்து கொண்டிருக்கிறபடினாலும் சோதரன் கொஞ்சம் இன்றைக்கு மட்டும் சீக்கிரத்தில் தேவனுடைய பகுதி இந்த கூட்டத்தை நான் முடிக்க பிரயாசப்படுகிறேன். முதலாவதாக தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 37 அதிகாரம் 7வது வசனம். சங்கீதம் 37:7. கர்த்தர் நல்லவர். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. திரும்ப வாசிக்கிறேன். சங்கீதம் 37:7. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 37 அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது 3 கட்டளைகள் இதிலே இருக்கிறது. 3 கட்டளைகள் இந்த சங்கீதம் 37:7 அழகாய் ஆவியானவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த 3 கட்டளைகள் என்ன? 1 அமர்ந்திரு, 2 காத்திரு, 3வது எரிச்சல் ஆகாதே. அமர்ந்திரு, காத்திரு, எரிச்சல் ஆகாதே. அப்போ இது அந்த 3 வார்த்தை மட்டும் நீங்க படிச்சு பாருங்க. இதுல மிகப்பெரிய வேதாந்தம், மிகப்பெரிய வேதாந்த சித்தாந்தம், மிகப்பெரிய ஆழ்த்தத்துவம் இருக்கும். ஏன் இந்த வார்த்தைக்கு நான் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் அப்படின்னாக்கா, இதுல வசனத்துல நிறைய விளக்கம் இருக்கிறது என்பதற்காக அல்ல. உண்மையை சொல்ல வேண்டுமானா, என் வாழ்க்கையில நான் அனுபவித்து பார்த்ததுனால இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு புரியணுமாய் சொல்லுகிறேன். இன்றைக்கு ஊழியம் என்று சொன்னாலும் ஊழியம் 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 என்று சொல்லி ஊர் ஊராய், தெரு தெருவாய், தேசம் தேசமாய், பட்டணங்களாய் ஓடுவதற்கென்றே சிலர் இருக்கிறார். கர்த்தர் சொன்னார் என்பதற்காக எங்கெங்கோ அலைந்து திரிகிறவர்கள் இருக்கிறார். இப்படி வேலை அல்லது வருமானம் அல்லது சேமித்தல் அல்லது தொழில் ஏதோ ஒரு காரியத்துக்காக மனுஷன் ஓடிக்கிட்டே இருக்கிறார். ஆனா இந்த அமர்ந்து என்ற வார்த்தை இருக்கு பாருங்க. அமர்ந்திரு அப்படின்னு கர்த்தர் சொல்றாருன்னா, அதைத்தான் நான் சொன்னேன். அந்த அமர்ந்திரு என்ற வார்த்தையை நான் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறேன். ஏன்னாக்கா, இந்த அமர்ந்திருக்கிறது இருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஓடுகிற ஓட்டத்துல இல்லை என்பதுதான் சத்தியத்திலும் சத்தியம். அதுதான் வாழ்க்கையின் நிதர்சனம். நீங்க பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள், தேவச்சனங்களை படிச்சு பாருங்க. அவங்க ரொம்ப அளவுக்கு மீறிய வானத்துல சிலம்பம் பண்ற மாதிரி அதையும் இதையும் எடுத்து கவிழ்த்தன் பண்ண மாட்டாங்க. ஆனா எடுத்துக்காட்டுக்காகவும் ஓமைக்காகவும் அப்படி சில இருந்தார்கள். ஆனா அவங்களுடைய முடிவை பார்த்தீங்கன்னா சிந்தி போயிருக்கும், சிதறி போயிருக்கும். ஆனா அமர்ந்திருந்து காரியத்தை நடப்பித்தவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அது சரித்திரத்தை மாற்றுவதா இருந்தது. உதாரணத்துக்கு கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அனனியா சதுரம் அசரியா என்கிறதான அருமையான ஒரு தேவ மனுஷன். அவர் கண் பார்வை தெரியாத ஒரு மனுஷன், வயது முதிர்ந்தவர், வயசும் ஆயிடுச்சு, 2 கண்ணும் தெரியாது, வெளியிலே போக முடியாது. ஆனா கர்த்தர் நல்லவர், வீட்டிலே அமர்ந்திருக்கு. அப்போ கர்த்தர் சொல்றாரு, எப்பா இப்போ உன்னை தேடி ஒரு பொம்பளையார் வருவா, அவர் ராஜாவுடைய மனைவி. வரும்போது வேஷம் மாறி வருவா, ராஜா மனைவின்னு காட்டிக்கொள்ள மாட்டா. ஆனா பாரு, வந்த உடனே இதையெல்லாம் சொல்லு என்று சொல்லி கர்த்தர் அந்த தேவ மனுஷனுக்கு சொல்லிடுவார். அப்போ அதே போல அந்த பெண் வருவா, ஆண்டவர் சொன்னதெல்லாம் இந்த தேவ மனுஷன் சொல்லுவாரு, அது அப்படியே நடக்கும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இப்ப இந்த ஊழியக்கார் எங்க ஓடுனாரு?
ராஜாவின் மனைவி வர்றாங்களாம், இல்லாட்டி ராஜாவே வியாதியா இருக்காராம், அப்ப நான் போய் பார்க்கணும்னு சொல்லி ஓடினாரா? இல்லை. ஆண்டவர் அவரை ஒரு இடத்துல அமர்ந்திருக்க பண்ணி, அமர்ந்த இடத்துல அவருக்கு அழகான கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அமர்ந்த இடத்துல கர்த்தர் தேடி வந்தார். இவர் அமர்ந்த இடத்துல ராஜாவின் மனைவி தேடி வந்தார். அப்போ இவர் தேடி ஓடி ஐயோ ஒண்ணு பண்ணுவதற்காக அல்ல, அமர்ந்திருக்கிற பழக்கம். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்படியானால் இந்த காலை வேளையில இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வைத்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? சோதரன், நம்முடைய வாழ்க்கையில முதலாவது தேவ சமூகத்துல நல்ல அமர்ந்திருக்கிற ஒரு தேவ மனுஷனா, அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளா நாம் இருக்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப அவசியம். அதை கர்த்தர் விரும்புகிறார். முதலாவது இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து அமர்ந்திரு, பதஷ்டப்படாதீங்க. அது என்ன பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், தயவு செய்து சொல்றேன், நீங்க பதஷ்டப்படாதீங்க. ஒரு சாதாரண கடுகளவு ஒரு கருப்பு அங்க வந்துருச்சு, ஒரு சின்ன கரும் புள்ளி விழுந்துருச்சு, ஐயோ ஒரு கருப்பு வந்துருச்சு, ஐயோ ஒரு கருப்புள்ளி வந்துருச்சுன்னு சொன்ன உடனே ஐயோ இது பெரிய வியாதி ஆயிடுச்சு, ஐயோ இது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, ஐயோ எல்லாமே இருட்டாக போகுது, ஐயோ எல்லாமே கருகி போக போகுதுன்னு சொல்லி அந்த சின்ன கருப்பையும் சின்ன கசுத்திரம் கடுகு மாதிரி இருக்கிற பிரச்சனையும் நீங்க பயங்கர பயந்து அரண்டு மிரண்டு அது கர்த்தர் நல்லவே சோத்திரம் ரொம்ப பெருசா இமேஜினேஷன் பண்ணி அதற்கு இடம் கொடுக்காது. ஒண்ணு தெரிந்து கொள்ளணும், நல்லா சாப்பிட்டு நல்லா உறங்கி நல்லா சுகமா இருக்கும் போது வீட்டில சந்தோஷமா அமர்ந்திருக்கிறீங்க பாருங்க, அந்த அமர்ந்திருத்தல் பெரியது கிடையாது. ஒரு தேவ பிள்ளை எப்போ அமர்ந்திருக்கணும்? குழப்பமும் பிரச்சனையும் சோதனையும் வரும்போது அந்த இடத்துலதான் தன்னை எந்த விதமான எமோஷனலுக்கு இடம் கொடாம அல்லது ஆக்ரோஷத்துக்கு இடம் கொடுக்காம சாங்கோ பாங்கத்துக்கு இடம் கொடுக்காம கூடுமான வரைக்கும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி அமர்ந்திருக்கிறது தான் நல்ல தேவ மனுஷனுக்கு தேவ மனுஷிக்கு அளவு. சோதனை குழப்பம் பிரச்சனைக்கு மத்தியில தான் அமர்ந்திருக்கும். நம்ம ஊழியத்துல ஒரு குறிப்பிட்ட தேவ பிள்ளை இருக்கிறார், அவர் பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அவர் இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, கிட்டத்தட்ட ஒரு 30 வருடத்துக்கு மேலாகவே நம்ம ஊழியத்துல இருக்கிறார். அதோடு எங்க குடும்பத்துல ஒரு அந்யோன்யமான ரொம்ப நெருக்கமான, அதனால அவங்களுடைய ஆதி அடைந்தது முதல் அவங்களோட அந்தரங்க வரைக்கும் எனக்கு நல்லாவே நல்ல படித்த மனுஷன். அவர் வீட்டுல கர்த்தர் நல்லவே. அவங்க 2 பேர், 2 சகோதரர்கள், 2 பேருக்கு திருமணம் ஆச்சு. மூத்தவர் வீட்டுல ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த சகோதரி ஏதோ கொஞ்சம் அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஒரு மாதிரி குழப்பத்தை உண்டாக்குன உடனே இவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. டென்ஷன் ஆனவர் தான் வானத்துக்கு பூமிக்கு குதிச்சாரு, அப்படியாக்கு இப்படியாக்குனார். நான் நினைச்ச என்ன பண்ணிடுவேண்டார். அது ஒரு பெரிய கலவரத்திலே கழகத்துல போய் முடிச்சு. அதே வீட்டுல இன்னொருத்தர் இருக்கார், அவர் இளையவர். அடுத்த ஒரு கொஞ்சம் காலம் கடந்து அந்த நேரத்துல அவருடைய மனைவிக்கும் ஒரு பிரச்சனை வந்து அவங்களும் உடனே பெண் தானே கொந்தளிச்சு பொங்கி எலும்பி ஒரு மாதிரி தாட் போட்டுட்டாங்க. இவர் பார்த்தாரு, அமைதியா சொன்னாரு, இவன் வேண்டாம், நீ எதிர் கண்டுக்காத, அது சரியாயிரும். அந்த அம்மா கேட்கவே இல்லை, பயங்கரமா சோத்துறது எழும்பிட்டாங்க. இவர் சொல்லிட்டு அமைதியா கப் சிப்னு அமைதியா உட்காந்துட்டார். அந்த அம்மாவுக்கு இன்னும் கோபம், நான் ஒருத்தி இவ்வளவு கத்தரை இவ்வளவு நடந்துட்டு இருக்கு, நீங்க ஒண்ணுமே கிடைக்கல, சைலண்டா இருக்கு, என்னால ஒன்னும் பண்ண முடியாது, அது கத்தர் பார்த்துக்குவாரு, அமைதியா விட்டார். அப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, நேரா போனாங்க, கொஞ்ச நேரத்துல விஷத்தை எடுத்தாங்க, விஷத்தை குடிச்சிட்டாங்க. விஷத்தை குடிச்சிட்டு குடிச்சிட்டாங்க. இவர் அழகா கிளம்புனாரு, கிளம்பி வேலைக்கு போயிட்டு இருக்காரு. வேலைக்கு போயிட்டு இருக்க வழியில ஒரு போன் வருது, இந்த பாருங்க நீங்க பாட்டுக்கு என்ன விட்டுட்டு போயிட்டீங்க, நான் விஷத்தை குடிச்சிட்டேன் அப்படி. இவர் பார்த்தா, அப்படியா சரி நான் ஜோம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போயிட்டேன். போன மனுஷன்
போற வழி ஒன்னே ஒண்ணு, ஆண்டவரே என் மனைவியையும் அவள் சோத்திர சுபாவத்தையும் கையில ஒப்புக்கிட, நான் வருகிற வரைக்கும் வீட்டை காத்துக்கொள்ளும், மனைவியை காத்துக்கொள்ளும், பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் சொல்லி கார ஓரம் பாட்டி ஒரு 5 நிமிஷம் நல்ல ஆவில் நம்மள அந்நிய பாஷை பேசுறா சோத்திரம் பண்ணார். திரும்ப தொடர்ந்து போனாரு, நல்ல வேலையை பார்த்தாரு. சாயங்காலம் கடந்து வந்தார். நடந்தது என்னன்னா, அந்த அம்மா பொய் சொல்லல, வேடிக்கை காட்டல, உண்மையாகவே விஷத்தை குடிச்சிட்டாங்க. ஆனாலும் இவருக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. வழியில காரை நிப்பாட்டினாரு, சோத்திரம் பண்ணாரு, பாதுகாப்பு கட்டிட்டாரு, ஜோம் பண்ணாரு, போயிட்டாரு. எல்லாம் முடிச்சுட்டு வேலையில முடிச்சுட்டு சாயங்காலம் வர வந்தா இந்த அம்மா வாயில நுரை தள்ளி அதுக்கப்புறம் கிளீன் ஆகி தானாகவே எழுந்து மோங்கழுவி சோத்திர வாடி அசந்து வாடி வதங்கி போய் முகமெல்லாம் சுருங்கி போய் அப்படியே உட்கார்ந்துருக்கோம். அப்புறம் வந்து சொன்னார், எதுக்கு இவ்வளவு எமோஷன், ஏன் இவ்வளவு டென்ஷன், பேசாம உட்காந்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. இப்போ தேவனுக்கு மறு ஜீவனை கொடுத்திருக்காரு, இனியாவது கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இவரும் ஸ்தோத்திரம் பண்ணி விட்டுட்டார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு அந்த வேகம், அளவுக்கு மீறின கோபம், ரொம்ப ஆக்ரோஷம் கிடையாது. ஏன்னா அவருக்கு அந்த அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, நம்ம என்னதான் பெரிய பிரச்சனை பண்ணாலும் இவர் அசைய போறது இல்லை. அவர் எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம் ஜெபம் சொல்லுவாரு, உட்கார்ந்து இருக்கதான் அவர் வேலை. இங்க ஒரு பெரிய ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். கர்த்தர் கூடுமான வரைக்கும் கொந்தளிப்புகள் வரும்போது, சுனாமி வரும்போது, அலைக்கழிப்பு வரும்போது, போராட்டம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, இல்லாமை வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, மற்றவர்களால் தூண்டிவிடப்படுதல் வரும்போது, கூட இருக்கிறவர்களாலேயே குழப்பமும் சோதனையும் வரும்போது, எனக்கு மிகவும் அன்பான சகோதரி, எனக்கு மிகவும் அன்பான தெய்வ மனிதர்களே, இந்த சங்கீதம் 37:7 சொல்லுகிறபடி அமைதியாய் அமர்ந்திருக்க பாரு, அமைதியாய் அமர்ந்திருக்க பாரு. நான் ஒரு குடும்பத்துல புருஷன் கொண்டாட்டி சண்டையில வந்த போதே புருஷன் அமைதியா அமர்ந்திருந்தாரு, சின்னதான் நான் சொன்னேன். ஆனா பைபிள்ல பாருங்க, எந்த கடவுளும் எந்த தெய்வமும் சொல்லாத ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவர் சொல்றார். மற்ற தெய்வங்களும் என்ன சொல்லும், நீ ஈட்டி எடுத்துக்க, அம்பு எடுத்துக்க, வில் எடுத்துக்க, அம்பு பாய விடு, இவ்வளவு பேர் பாயவாங்க, இவ்வளவு பேர் சாவாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் பாருங்க, அந்த வார்த்தை வாசித்தா ஒரு மதீனமான வசனமாக, ஞானம் இல்லாத வசனம் போல இருக்கும். என்ன வசனம்? யாத்திரையாகமத்துல பார்க்கிறோம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்காக நான் யுத்தம் செய். அப்போ ஒரு பெரிய யுத்தம் நடக்கும். பெரிய யுத்தம்னா அவன் ஈட்டியை தூக்கிட்டு வர்றான், அவன் அம்ப தூக்கிட்டு வர்றான், அவன் வில்ல தூக்கிட்டு வர்றான், அவன் பெரிய பெரிய சோத்திரம் பட்டயங்களை தூக்கிட்டு வர்றான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பட்டயம் வரட்டும், ஈட்டி வரட்டும், வில்லு வரட்டும், அம்பு வரட்டும், யானைப்பட வரட்டும், குதிரைப்பட வரட்டும், அன்னைக்கு இருந்த காலாட்பட வரட்டும், யார் வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அமர்ந்திருங்கள், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணேன். என்னதான் ஆண்டவரே வந்து நீ ஒண்ணுமே செய்யாத, அவங்க எல்லாம் வரட்டும், நான் பார்த்துக்கிறேன், அமைதியா இருன்னு சொன்னாக்கா, ஆண்டவரே வந்து நேரடியா சொன்னாலும் அந்த நேரத்துல மனசுத்திரம் எந்த மனுஷனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு பதஷ்டம் இருக்கும், அவனுக்கு ஒரு அங்கலாய்ப்பு இருக்கும். எதுவுமே இல்லாட்டி கண்டிப்பா ஒரு பயமாவது இருக்கும். அங்கிருந்து அம்பை ஏவிடுவான், அங்கிருந்து சோத்திரம் ஈட்டிய தூக்கி தாக்கிடுவான், ஓடி வந்தாலும் வெட்டிடுவான்னு ஒரு பயமாவது இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவ்வளோ பெரிய யுத்த நேரத்துலதான் நம்ம என்ன செய்யணும், சும்மா இருக்க வேண்டும். அதைத்தான் சங்கீதக்காரர் 37:7 சொல்லுகிறார், அமர்ந்து. அந்த உட்காருகிற பழக்கம், நம்ம 2 கால்களை மடக்கி தொடைய மடக்கி கீழே அமைதியா உட்கார்ந்தாதான் நம்முடைய இருதயம் உட்காரும், மனமும் உட்காரும். காலையே மடக்க தெரியல, தொடைய மடக்க தெரியல, சுதரம் உட்கார தெரியல அப்படின்னா இருதயமும் மனமும் ஒரு காலம் உட்கார போவது கிடையாது.
அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? கால்களை மடக்கி கொண்டு, தொடைகளை மடக்கி கொண்டு அமைதலாய், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், கர்த்தர் என்னை சூழ பாளையம் இறங்கி காத்துக் கொள்ளுவார், கர்த்தரை மீறி எனக்கு ஒன்றும் நேரிட போவது இல்லை என்று சொல்லி அந்த திட நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கிற பழக்கம் ரொம்ப நல்லது, ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அமர்ந்திருக்கிற ஒரு மனுஷனையும் அமர்ந்திருக்காத ஒரு மனுஷனையும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அமர்ந்திருக்கிற மனுஷன் யார்? யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் யோர்தான் அண்டையில் வந்தபோது ராத்தங்கினார்கள். யார்? யோசுவாவும் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்கள் கானானுக்கு பிரயாணம் பண்ணுகிற வழியில் வரும்போது யோர்தான் வந்துருச்சு. 15ஆம் வசனம் சொல்லுது, அறுப்பு காலம் முழுவதும் யோர்தான் கரை புரண்டு ஓடுது. இப்ப கரை புரண்டு ஓடிட்டு இருக்கும் போது பைபிள் சொல்றது 1ஆம் வசனத்துல, யோசுவாவும் அவனுடைய ஜனங்களும் ராத்தங்கினார்கள், வந்து அமர்ந்துட்டாங்க, நைட் அங்கே இருந்துட்டாங்க. யோர்தான் போயிட்டு இருக்கு, தண்ணி புரண்டுட்டு இருக்கு, கரை புரண்டு ஓடிட்டு இருக்கு, சல்ல 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 சல்லன்னு சத்தம் வருது. இவங்க கடக்கணும், அந்த பக்கம் போகணும், அப்பதான் கானானுக்கு போக முடியும், பிரயாணம் பண்ண முடியும். அவ்வளவு பெரிய பிரயாணம் இருக்கு, வழியில இவ்வளவு தண்ணி இருக்குது, இப்படி சலச்சலன்னு ஓடுது, கரைக்கு மேல தண்ணி ஓடுதுன்னு சொல்லி யோசுவாவும் கவலைப்படல, அவனோடு கூட இருக்கிற ஆசாரியர்களும் கவலைப்படல, ஜனங்களும் கவலைப்படல. யோசுவா சொல்லிட்டாரு, எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்கார்ந்தாச்சு, ஆசாரியர்களே அமருங்க, எல்லாம் அமர்ந்தாச்சு, யோசுவாவும் தங்கியாச்சு. ஆனா அந்த 3ஆம் அதிகாரம், யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுவது, கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த அற்புதங்களை செய்வார் என்கிற வார்த்தை எப்போ வருது தெரியுமா? அந்த அமர்ந்த போது தான், ராத்தங்கிற போது தான் அந்த வார்த்தையே வருது. கர்த்தர் நல்லவன். அதுக்கப்புறம் 16ஆம் வசனம் சொல்லுது, யோசுவா 3:16 சொல்லுது, ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்களும் உலர்ந்த தரை வழியாய் நடந்து போனார். இது எதை காண்பிக்கிறது? உட்காருவதனால் கிடைக்கிறதான மாபெரும் சரித்திர ஆதாரங்களையும் சரித்திர சான்றுகளை காண்பிக்கும். கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை சொன்னார். கர்த்தர் ஊழியக்காரனாக நான் சொல்றேன். அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த வார்த்தைக்கு, இந்த அமர்ந்து என்ற வார்த்தையை இவ்வளவு குறிப்பிட்டு நான் சொல்றதுக்கு காரணம் அனுபவப்பட்டது. என்ன அனுபவப்பட்டவன்? அந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்க நடுவில் அற்புதிச்சுவார். எப்போ? ராத்தங்கன்னா போதும், நைட்டுல உட்கார்ந்து இருந்தா போதும், வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். 7 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம்லாம் தேவையே இல்லை. சோத்திரம், கர்த்தர் தனித்து மலைக்கு போற, காட்டுக்கு போற தேவையே இல்லை. கர்த்தர் நல்லவே, அவங்களை இவங்களை நியமிக்க போற, இதை பண்ண போற, அதை பண்ண போற தேவையே இல்லை. இருக்கிற இடத்துல அப்படியே கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரத்தோடு அமர்ந்திருந்தா போதும். எழுதி வைத்துக் கொள்ளுங்க, 5ஆம் வசனத்தின்படி கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். 2வது 16ஆம் வசனத்தின்படி அந்த சோத்திர தண்ணீர் பிரிஞ்சு ஓடி போயிடும், உலர்ந்த தரைவழியாய் போவீங்க. அப்போ இங்க ஒரு மனுஷன் உட்காருகிறான், முழுவதுமாய் ஜெயம் பெறுகிறான் யோசுவா. 2வது, உட்காராமல் யுத்தத்தை தைரியமாய் நடப்பித்தது யார்னா சிம்சோன். இந்த சிம்சோனை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் மாபெரும் பராக்கிரமசாலி, மிகப்பெரிய யுத்த சன்னதனன். கர்த்தர் அவன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கிட்டாக்க கண்ணு முன்னு தெரியாது, என்ன பண்றன்னு தெரியாது, எதையும் செய்வான். அவன் நினைச்சா 1000 நிறைய பிடிப்பான், அவன் நினைச்சா 30 பேரை கொண்டு வஸ்திரத்தை உரிவான், அவன் நினைச்சா கதவை தூக்கி பேத்துட்டு வருவான், அவன் நினைச்சா கயிறெல்லாம் நெருப்பு பட்ட நூல் போல அந்து போவோம், அவன் நினைச்சா சோத்திர ஒரு பட்டது இன்னொரு பட்டது நடந்தே போவோம். அந்த அளவுக்கு பெரியவன். ஆனா நீங்க சிம்சோட வாழ்க்கையை நல்லா படிச்சு பாருங்க. அது ஆவிக்குரிய ரீதியில் நீங்க படிச்சு பார்த்தாலும் சரி, எழுத்தின்படி படிச்சு பார்த்தாலும் சரி, அவன் நல்ல பெரிய 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 யுத்தத்தை ஓடி ஓடி செஞ்சான்.
அவனுக்கு சோத்திர தாய்க்காக ஒரு யுத்தம், தகப்பனுக்காக ஒரு யுத்தம், அப்புறம் ஜனத்துக்காக ஒரு யுத்தம், அப்புறம் தான் நேசித்த ஸ்திரீகளுக்காக ஒரு யுத்தம், யார் யாருக்கும் என்னென்னவோ பண்ணான். அப்படி ஓடி ஓடி யுத்தம் பண்ணிட்டு இருந்த அவனுடைய நிலைமை என்ன ஆச்சு தெரியுமா? கடைசியில கண்கள் பிடுங்கப்பட்டு, கைகள் சங்கிலினால் கட்டப்பட்டது. முடிவிலே அவனும் செத்து அவனோடு 3000 பேர் சாகவும் வைத்தான். இப்போ அமர்ந்திருந்த யோசுவாவின் நிமித்தம் ஒருவரும் சாகவில்லை, எல்லாரும் பிழைத்தார்கள். கர்த்தருடைய அற்புதமும் நடந்தது. அமர்ந்திருக்காமல் ஓடி ஓடி தன் பராக்கிரமத்தை காண்பித்த சிம்சன் வாழ்க்கையில அவனும் செத்தான். அவனோடு கூட மண்டபம் இடிந்து விழுந்து 3000 பேரும் செத்தார்கள். அப்ப கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு உங்க குடும்பம் வாழணும், இன்னைக்கு உங்க குடும்பம் உயிரோடு இருக்கணும், இன்னைக்கு உங்க சபை உங்க ஊழியம் நிலைக்கணும். உங்க ஊழியத்துல வருகிற சிம்சோன்கள், அங்க இருக்கிற மற்ற ஆவிகள் யாரா இருக்கட்டும், நான் தான் மூத்தவன், நான் தான் ஆதி, நான் தான் ஆரம்பம், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மார்த்தட்டி யாரு வர்றாங்களோ வரட்டும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இந்த கட்டடமும் தேவாலயம், இந்த ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரங்க சரீரமும் கர்த்தருடைய தேவாலயம். கட்டடமும் தேவாலயம் தான், என் சரீரமும் தேவாலயம் தான். நீ என்ன தொட்டாலும் நான் காயப்படுவேன், ஆலயத்தை தொட்டாலும் அது இடியும். இதில் எதை இடித்தாலும் அதை தேவன் பார்ப்பார் என்று சொல்லிவிட்டு நல்ல ஸ்தோத்திரத்தோடு யோசுவா செஞ்ச மாதிரி ராத்தங்கி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, அவங்க ராத்தங்கினார்கள். அந்த ராத்தங்கிறது இருக்கு பாருங்க, அதுல இருக்கிற பரம ரகசியம் வேற எந்த ஜெப ஊழியத்திலையும் கிடையாது. ஒரே ஒரு ராத்திரி நான் சொல்றேன், நீங்க சேலஞ்ச் பண்ணி பாருங்க. ஈவினிங் 6 to மார்னிங் 6, மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரைக்கும், ஜஸ்ட் ஒன்லி 12 hours, வெறும் 12 மணி நேரம் மட்டும் ஒரே ஒரு நாள். நீங்க ஏதோ சில குறிப்பிட்ட காரியத்துக்காக ஒரு 12 மணி நேரம் ராத்திரி முழுக்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாட்டு பாடுங்க, பைபிள் வாசிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நடந்தே ஜெபம் பண்ணுங்க, உட்கார்ந்தே ஜெபம் பண்ணுங்க. அந்த 12 மணி நேரம் சாயங்காலம் 6 மணில இருந்து காலை 6 மணி வரைக்கும் அந்த தங்கி பாருங்க. நீங்க தங்கினது மட்டும்தான் ராத்திரியா இருக்கும். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே வெளிச்சமா இருக்கும். இதுதான் பெரிய ரகசியம். அப்ப சங்கீதம் 37:7 முதலாவது சொல்றது என்னது? அமர்ந்திரு, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது அந்த சங்கீதம் 37:7 சொல்லுகிறது காத்திரு. இது அதை விட இன்னும் ஒரு கடினமான காரியம். இதை நான் சொல்லல, பைபிளே சொல்லுது. காத்திருக்கிறது அவ்வளவு எளிதான கிடையாது. அது கெட்டு போவதற்கு சமானம் அப்படின்னு பைபிள் சொல்லு. என்ன கெட்டு போறதுக்கு பதில்? நீண்ட நாட்கள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்கப்படும். இருதயத்தை இழைக்க மூச்சு திணறல் வந்துடும், வீசிங் ப்ராப்ளம் வந்துடும், ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும், அப்படியே அதனால பிசிக்கல் ப்ராப்ளம் வந்துடும். காத்திருக்கிறது அவ்வளோ பெரிய ஒரு வீக்னஸ். காத்திருக்கிறதுனால அவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு தெரியும் மூச்சு இழைப்பு வரும் தெரியும், ஹார்ட் ப்ராப்ளம் வரும் தெரியும், அல்லது பிசிக்கல் ப்ராப்ளம் வரும் தெரியும். ஆனாலும் மகனே மகளே நான் சொல்றேன், நீங்க காத்திருங்க. அந்த ஒரு நாள் வருகிற ஹார்ட் அட்டாக் பத்தி பயப்படாதீங்க, ஒரு நாள் வருகிற பிசிக்கல் ப்ராப்ளத்தை குறித்து பயப்படாதீங்க, கொஞ்சம் வீசுங்க குறித்து பயப்படாதீங்க. ஆனாலும் மகனே மகளே நான் சொல்றேன், நீ காத்திரு. அந்த காத்திருக்கும் போது என்ன நடக்கும்? விரும்பினது வரும். அந்த விரும்பினது கண்டிப்பா வரும். விரும்பினதுன்னா எது? நாம் விரும்புவதை இயேசுவானவர் அல்லது ஆவியானவர் விரும்புவதாய் இருக்க வேண்டும். அப்போ அந்த காரியம் சரியாய் வாய்க்கும். அப்படி நாம் காத்திருந்து சோத்திரம் ரொம்ப பொறுமையா இருந்து பார்த்திருந்து நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னா, அதுல இருக்கு பாருங்க மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அது காலாகாலத்துக்கு மறக்க
முடியாததாய் மாறி காலாகாலத்துக்கு எல்லாரிடத்திலும் சாட்சி சொல்லக்கூடியதா மாறி. அப்ப காத்திருக்கிற அனுபவம். எதுக்கு காத்திருக்கணும்? பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, நான் வரும் அளவும் காத்திரு. நான் வரும் அளவும், ஆண்டவர் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? அவர் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போயிருப்பார், நாளைக்கு ஆஸ்திரேலியாவுக்கு போவார், இன்னொரு நாள் ஸ்வீடனுக்கு போவார், இல்லாட்டி எருசலேமுக்கு போவார், இல்லாவிட்டால் பெத்லகேமுக்கு போவார். எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஆண்டவர் போயிட்டார், எங்கேயோ போயிட்டு இருக்கார். ஆனா அவர் சொல்ற, நான் வர்ற வரைக்கும் காத்து. அவர் பாட்டுக்கு போறாரு, அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கார். ஆனா நம்மள பார்த்து சொல்ல காத்துரு. அவர் போறதுக்கும் நம்ம காத்து இருக்கிறதுக்கும் என்னையா ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்னாக்கா, அங்கதாங்க கரெக்டான கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த காத்திருக்கிற பழக்கம் இருக்குது பாருங்க, அது நம்மளை எங்க கொண்டு போய் நிப்பாட்டுன்னு தெரியுமா? ஓ ராஜ மேன்மையில கொண்டு போய் நிறுத்து. ராஜ மேன்மையில கொண்டு போய். அப்ப யார் காத்திருந்தாங்க? யாருக்கு ராஜ மேன்மை கிடைச்சது அப்படின்னாக்கா, சவுல் தன் கழுதையை தேடிக்கிட்டு வர்றான். ஒரு நாடு அல்ல, 2 நாடு அல்ல. நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா அது 1 சாமுவேல்ல 5 நாடுகள். அந்த சவுல் கழுதையை தேடி சாமுவேல்கிட்ட வர்றதுக்குள்ள அவன் புறப்பட்ட நாட்டுல இருந்து சாமுவேலுக்கு நாடு வரைக்கும் 5 நாடுகள், 5 பெரும் நாடுகளை கடந்து அவன் அலைஞ்சி திரிஞ்சு வர்றான். வர்றவனுக்கு உடனே தீர்க்கதரிசி, நீ கழுதையை தெரிஞ்ச வந்த, இந்த ஊருக்கு போ, இந்த தெருவுல இருக்குது, அந்த கழுதையை பிடிச்சிக்க, அங்க போய் உங்க அப்பாட்ட காட்டுன்னு சொன்னாக்கா இவனுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா அங்க சாமுவேல் சொல்றாரு, நீ ஏற்கனவே 5 நாடுகள் கடந்து வந்திருக்கப்பா, ஆனாலும் ஒண்ணு சொல்றேன் கேளு, இன்னைக்கு நைட்டு நீ காத்துரு, இன்னைக்கு ராத்திரி நீங்க காத்துரு, நாளைக்கு உனக்கு வேண்டியது எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லி உன்னை வழி அனுப்பு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு ராத்திரி நீ காத்துரு, நாளைக்கு வேண்டிய எல்லாத்தையும் உனக்கு நான் சொல்லி உன்னை வழி அனுப்பு. அப்போ அவ்வளோ இழைத்து போய் 5 நாடுகளை கடந்து தேடி வந்த மனுஷனுக்கு உடனே பதில் கிடைக்கல. மறுநாள் தான் சாமுவேல் கூப்பிடுறாரு, சவுல் இங்க வா. கூப்பிட்டாக்கா அங்க போய் பார்க்கலாம், ஒரு பெரிய பந்தி, ராஜ பந்தி இருக்கு. அது ஆசாரியர்களுக்கு வைக்கப்பட்ட பந்தி. அந்த பந்தியில இவனுக்கு போஜனம் கிடைக்கும், எல்லாருக்கும் கறி வைக்கப்படுது. அதுல இந்த சவுலுக்கு தொடை சந்து கறி வைக்கப்படும். அப்புறம் சவுலை கூப்பிட்டு வெளியே வரார் சாமி. வந்த உடனே சொல்றாரு, உன் வேலைக்காரன் முன்னாடி போச்சலு, உன் கூட வரக்கூடாது, அவன் போச்சலு. இப்ப சொல்றா, நீ புரட்டு போன்ட்டு. இப்ப கூட இருந்த ஒரு வேலைக்காரனும் போயாச்சு. அப்புறம்தான் சாமுவேல் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி தைல கும்பு எடுத்து அபிஷேகிக்கிறாரு. அபிஷேகிச்சுட்டு தேவ வார்த்தை சொல்லி அனுப்புறாரு. போற வழியிலே சவுலுக்கு எல்லா தீர்க்க தரிசனங்களும் நடந்தது. அந்த எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் அவர் சொல்றோம், அந்த 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, அந்த தீர்க்க தரிசனங்கள் யாவும் அன்றைய தினமே நிறைவேற தொடங்கின. எப்ப தெரியுமா? ஒரு காத்திருப்புக்கு பின்பு எல்லாமே நடக்க ஆரம்பிச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த கிருபையை முன்னிட்டு சொல்றேன், ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை சொல்றேன், ஓ தயவு செய்து காத்திரு. அது ஒரு நாளா இருக்கலாம், ஒரு வாரமா கூட இருக்கலாம். கொஞ்சம் காத்திரு. அதுக்கு ரொம்ப பொறுமை தேவை, சகிப்பு ரொம்ப தேவை. அந்த பொறுமைக்கு சகிப்புக்கு இடம் கொடுங்க. நடக்காதுன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா நடக்கும். வராதுன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா வரும். முடியாதுன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா முடியும். ஆண்டவர் சொன்னது நிறைவேறுமோ நிறைவேறாதோ சந்தேகப்படாதீங்க, அது நிச்சயமா நிறைவேறும், நிச்சயமா சம்பவிக்கும்.
அப்போ மறுநாள் அந்த வேலைக்காரனும் போயாச்சு. உடனே சவுல அவசரிச்சு அனுப்புறான். எல்லா தீர்க்கதரிசனம் நிறைவேறிச்சு. அடுத்தது சாதாரண அந்த சவுல் ஒரு பெரிய தேசத்தின் ராஜாவாய் மாறிவிட்டான். அதுவும் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாய். இது எங்கிருந்து கிடைச்சது தெரியுமா? அந்த காத்திருக்கிற அனுபவம். காத்திருக்கிற அனுபவம். அந்த காத்திருக்கிறதுல அவ்வளோ பெரிய அபிஷேகம் இருக்குது. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. அந்த 10ஆம் அதிகாரத்துல பேதுரு மத்தியானம் அசுதுரம் 6ஆம் மணி வேலை. 6ஆம் மணி வேலைன்னா இந்தியன் டயத்தின் படி பகல் 12 மணி. மத்தியானம் 12 மணிக்கு 6ஆம் மணி வேலையில மேலறையில் ஜோம் பண்ண போறான். அங்க போய் காத்திருக்கிறான். காத்திருக்கும் போதுதான் அங்க அழகான 4 முனை கட்டப்பட்ட ஒரு துப்பட்டா வந்து இறங்குகிறது. தரிசனம் கிடைக்கிறது. தெய்வ வார்த்தை வருகிறது. கொடனடி ஆட்கள் வர்றாங்க. புறப்பட்டு போறான். புறஜாதியாருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது. எல்லாரும் அபிஷேகிக்கப்படுறாங்க. ஞானஸ்நானம் கொடுக்கப்படுறாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு முக்கிய காரணம் யாரு? இல்லாட்டி என்னன்னா ஒண்ணுதான். மத்தியானம் 12 மணிக்கு சாப்பாட்டு நேரத்துல அது வெறுத்துட்டு ஒதுக்கிட்டு தேவ சமூகத்துல காத்திருந்தார் பாருங்க பேதுரு. அந்த ஒத்த மனுஷனுடைய காத்திருப்புதான் கொர்நேலியு வீட்டினுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தாரையும் உறவினர்கள் எல்லாரையும் தலைகீழாய் மாற்றினது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது அமர்ந்திருங்கள். 2வது தேவனுடைய காரிய சித்தி வருகிற வரைக்கும் காத்திருங்க. அப்படி காத்திருந்தீங்க அப்படின்னா பேதுருவை எடுத்து மகிமையாய் மாற்றினதை போல உங்களையும் மகிமையாய் மாற்றுவார். இது தேவனுடைய வார்த்தை. இது கர்த்தரால் அருளப்படுகிற வெளிப்பாடு. இது மாறாது. இது நடக்கும். இது நிறைவேறும். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இங்கு 2 கட்டளைகளை நாம் பார்த்தோம். சங்கீதம் 37:7. 1 அமர்ந்திரு. 2வது காத்திரு. 3வது ஒரு அற்புதமான ஒரு கட்டளை, நல்ல கட்டளை என்று சொல்லுவேன். அந்த அற்புதமான கட்டளை, நல்ல கட்டளை எது என்று கேட்டால் அதே சங்கீதம் 37 அதே வசனம் 7ஆம் வசனம். சங்கீதம் 37:7 சொல்லுகிறது, தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே, கர்த்தர் நல்லவன். இதுதான் ஒரு மனுஷனால் முடியாத காரியம். இன்னைக்கு இந்த காலையில ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, தேவ சமூகத்தை கொண்டு உண்மையா சொல்லணும்னா, இன்னைக்கு தேவ செய்தியை மனுஷனால் எது முடியாததோ அதை ஆண்டவர் செய்ய சொல்லுவார். நம்மளால முடியாதுன்னு நம்ம நினைக்கிறது தான் ஆண்டவர் செய் அப்படின்றார். எது செய்ய முடியாது? ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறது முடியாது. ஆனா உட்கார்ந்து அமர்ந்துருன்றார். நீண்ட நாட்கள் காத்திருப்பது முடியாது. ஆனா நீண்ட நாட்கள் காத்திரு என்று கர்த்தர் சொல்கிறார். 3வது கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் நல்லவர், தீவினை செய்யும் மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. இது முடியுமா என்று கேட்டால் பிராக்டிக்கல் லைஃப்ல கண்டிப்பா முடியாது. என்னதான் நான் பரிசுத்தவனா இருக்கலாம், என்னதான் ஊழியக்காரனா இருக்கலாம், எவ்வளவுதான் விசுவாசியா இருக்கலாம், எவ்வளவுதான் நல்ல வரமும் வல்லமை பெற்றவர்களா இருக்கலாம், அப்படி இருந்தாலுமே ஆண்டவர் சொல்றாரு, சில நேரத்துல எரிச்சல் அடைய வேண்டியது வரும், சில நேரத்துல ஆக்ரோஷப்பட வேண்டியது வரும், சில நேரத்துல கோபப்பட வேண்டியது வரும். கர்த்தர் நல்லவன். அந்த சோத்திரம் கோபத்தெல்லாம் விட்டுணும். ஏன்னா 8ஆம் வசனம் சொல்லுது, கோபத்தை நெகிழ்ந்துன்னா என்ன அர்த்தம்? இறுக்கி பிடிச்சு வச்சிட்டு இருக்கிற கோபத்தை, பலூனை கட்டி இருக்கிற கயத்தை அவுத்தா பலூனுக்குள்ள இருக்கிற காத்து எப்படி வெளியே போகுமோ, முதலாவது அந்த கயிறை அவுத்தாதான் அந்த பலூன் அப்படி நெகிழும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தளரும், அந்த காத்து வெளியே போகும். இன்னைக்கு சில இருதயத்திலும் உள்ளத்திலும் பயங்கர கோபம். 8ஆம் வசனம் 2ஆம் வசனம், உக்கிரத்தை விட்டுவிடு. உக்கிரம்னா என்னது? தக 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 தகன்னு எரியிற நெருப்பு.
கோபத்துல எரிகிறது, ஆக்ரோஷத்தில் எரிகிறது, வார்த்தையில எரிகிறது, அப்படியே கண்ணு பார்வையில எரிகிறது, மூக்கு புடைச்சு போய் எரிகிறது, உதடு வெடிக்கிற மாதிரி எரிகிறது. அப்படியே என்னால் இருக்க முடியல, எனக்கு வர்ற கோபத்துக்கு நான் என்ன பண்ண போறேன், அவனுக்கு என்ன அறிவு இருக்குது, இவனுக்கு என்ன புத்தி இருக்குது, அவன் கொஞ்சமாய் பண்ணுவாங்களா, நம்ம என்ன நம்மளை நல்லா ஏமாத்திட்டா, நம்மளை ஏமாறி நினைச்சிட்டா, நம்மளை என்னமோ சொல்லிட்டா, அவங்க பாரு அப்படியாக்கு இப்படியாக்கு. ஆனா கர்த்தர் ரொம்ப கூலா சொல்றாரு, தீவினை செய்கிற மனுஷன் மேல் எரிச்சல் ஆகாதே. 8ஆம் வசனம் சொல்லுது, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். 7ஆம் வசனத்துல எரிச்சல் ஆகாதேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஏன் எரிச்சல் ஆகாதுன்னு சொல்றாருன்னா, அந்த எரிச்சலுக்கு இடம் கொடுத்தாலே நீங்க பொல்லாப்பு செய்ய ஆரம்பிச்சிரு. கொலை செய்யறதுக்கு கூட தைரியமா இருதயம் வரும். ஒருத்தனை காட்டி கொடுக்கறது கூட அருமையா மனசு வரும். நல்ல நினைவுகள் எல்லாம் செத்து மடிந்து எல்லாம் பழி வாங்குதலும், குற்றம் சாட்டுதலும், அல்லது வீராப்ப கட்டுறதும், தைரியத்தை காட்டுறதும் தான் வரும். அதுக்குத்தான் ஆண்டவர் சொன்னார், பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். அப்ப எரிச்சலுக்கு இடம் கொடுத்தாலே பொல்லாப்பு செய்ய வேண்டியது வரும். அந்த பொல்லாதவைகள் இடம் கொடுக்க வேண்டாம். கடைசியா கர்த்தர் சொல்றாரு, ஒருவேளை இந்த தேவ செய்தியை கேட்டும் உங்களால எரிச்சல் அடையாம இருக்க முடியல, அதனால நீங்க யாருக்காவது பொல்லாப்பு செய்துட்டீங்க, இல்லாட்டி இனி செய்ய போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு வார்த்தை இருக்குது. 9ஆம் வசனம், சங்கீதம் 37:9, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். பொல்லாதவர்கள் அவங்க கிறிஸ்தவங்களாயிருக்கட்டும் அல்லது கிறிஸ்துவை அல்லாதவர்களாயிருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும் அல்லது ரட்சிக்கப்படாதவர்களா யாரா இருந்தாலும், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவாங்கன்னா பூமியிலே உயிரோடு இருக்க மாட்டார்கள். ஆனா அதற்கு கீழே இன்னொரு அழகான குட் நியூஸ், நல்ல ஒரு வாக்குத்தத்த ஆசீர்வாத வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு. அந்த 9ஆம் வசனத்துல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அல்லேலூயா. அப்போ நாம் சொல்றோம், எரிச்சலாக வேண்டாம். பொல்லாதவர்களுக்கு மேலே சுத்துறோம், எரிச்சலாகி பொல்லாப்பு செய்ய வேண்டாம், அதெல்லாம் விட்டுருவோம். அப்ப என்ன நடக்கும்? கர்த்தருக்கிற காத்திருப்பு நல்ல பழக்கம் வரும். அந்த கர்த்தருக்கு காத்திருந்தா பூமியை சுதந்திரித்துக் கொள்வோம். எந்த இடத்தில் அவமானப்பட்டு எந்த இடத்தில் தூசிக்கப்படுகிறோமோ அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் நம்மை சாட்சியாய் நிறுத்துவார். இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற 3 எளிமையான ஆலோசனை. 1, அமர்ந்து. 2வது காத்திரு. 3வது எரிச்சல் ஆகாதே. இந்த 3 ஆலோசனைப்படி தேவன் நம்மை காத்துக்கொள்ளும்படி கண்களை மூடி வாய்களை திறந்து எல்லாரும் ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலையில் ஆண்டவரே கண்டான் என்ற தலையங்கத்திலே நல்ல வசன ஸ்தோத்திர பகுதிகளை ஆராதனை கொடுத்தீர், அதற்காக நன்றி. சேமித்து வைத்தான் என்று சொல்லி ஆண்டவரே சேமித்து வைப்பதை குறித்த நல்ல வசனத்தின் வெளிப்பாடுகளை தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். கொடுத்த அறிவிப்புகளுக்காகவும் 1 கோடி நன்றி. எல்லாவற்றை விட சங்கீதம் 37:7 வசனத்தை கொண்டு 3 ஆலோசனைகளை மிக முக்கியமானதாய் கர்த்தர் சொல்லி இருக்கிறேன். 1 அமர்ந்து, 2வது காத்திரு, 3வது எரிச்சல் ஆகாதே. இது 3ஐயும் சொல்லி அதனால் கிடைக்கிற நற்கிரியைகளையும், ஒருவேளை அமர்ந்திருக்காமல் காத்திருக்காமல் எரிச்சலானா அதற்கு கிடைக்கிற தண்டனையையும் ஆண்டவர் ஒளிவு மறைவின்றி வெளியரங்கமாய் பேசினதற்காக சொல்றோம். இந்த செய்தியின்படி உடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவ சமூகத்துல அமைதலாய் அமர்ந்திருக்கிற சத்தியத்தை கற்றுக்கொள்ள, அமர்ந்திருக்கிறவர்களாய் மாற உதவி செய்யும். தேவனிடத்திலிருந்து நன்மையும் சேமமும் வருகிற நேரத்தில் வந்து கிடைக்கட்டும் என்று காத்திருக்கிறவர்களாக மாற்றித்தாரும். சுயம் மாமிசத்துக்கு இடம் கொடுத்து எரிச்சல் உண்டாகாதவர்களாய் நீர் இவர்களை வேலையடைத்து காத்துக்கொள்ளும்.
நாள் முழுவதும் கிருபை நடக்கட்டும். இன்னைக்கு நடக்க போகிற கரங்களுக்கு ஊழியத்தை மகிமையாய் சாட்சியாய் கிருபையாய் நடத்தும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.